இங்க சிலாத முனிவர்கிட்ட சொல்றார், இறைவன் 16 வருஷம் தான் இருப்பான் அப்படிங்கிற. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, குழந்தை கிடைச்சாச்சு, 16 வருடங்கள் அப்படின்னு அந்த குழந்தைய வளர்க்கிறார். குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறார்? ஜப்பேசன் அப்படின்னு பேர் வைக்கிறார். ஜப்பேசன் பேர். திருவையாறு கோவிலில் போனீங்கன்னா ஜப்பேச மண்டபம் அப்படின்னு ஒரு மண்டபம் இருக்கு. பேர் வச்சு கல்வி எல்லாம் என்னென்ன பயிற்சிகள் கொடுக்கணுமோ, ஒரு குழந்தைக்கு கொடுக்கணுமோ எல்லாவற்றையும் கொடுத்து வளர்த்து வருகிறார். ஜப்பேசன் வளர்ந்து வருகிறான். 14 வயசாச்சு. எத்தனை வயசு? 14 ஆச்சு ஜப்பேசனுக்கு. அது வரைக்கும் எந்த விதமான கவலையும் யோசனையும் இல்லாமல் இருந்து வந்த சிலாத முனிவர் அப்பத்தான் கவலைப்பட ஆரம்பிக்கிறார். ஏன்? இன்னும் 2 வருஷம்தான். 16 வருஷத்துக்குள்ள ஆயுள் பூர்த்தியாகிவிடும் ஜப்பேசனுக்கு. ஏன்னா இறைவன் அதைத்தான் சொல்லியிருக்கான். 16 வயசுதான் ஆயுள்னு சொல்லியிருக்கார். எந்த ஒரு குழந்தையாவது மகனையாவது மகளையாவது இழப்பதற்கு எந்த பெற்றோராவது ஒப்புக்கொள்வார்களா? ஆசையை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, அன்பை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்து வளர்க்கின்றவர்கள் பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் அப்பா அம்மா அந்த குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர்கள். ஸ்கூலுக்கு அனுப்பும்போது சந்தோஷம். கொஞ்சம் ஹையர் கிளாஸ் 6வது 7வது போறதா பையன் முன்னு, அந்த வளர்ச்சியை பார்த்து சந்தோஷம். பையன் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறானா, 10வது 12வது எழுதுறானா, அந்த மகனை பார்த்து சந்தோஷம். பையன் காலேஜ் போறானா, அவனை பார்த்து ஆனந்தம். ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அந்த குழந்தைகளை பார்த்து ஆனந்தப்படக்கூடியவர்கள் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட குழந்தை 16 வயசு ஆகிற போது இன்னும் 2 வருஷத்துல இந்த மகனை இழக்க வேண்டும், ஜப்பேசனை இழக்க வேண்டும் அப்படின்னா மனசு வருமா? மனசு வரல. அதை ஏத்துக்கிறதுக்கு சிலாத முனிவர் மறுக்கிறார். பகவான் அன்னைக்கு சொன்னார், அன்னைக்கு குழந்தை வேணும், அதனால சரின்னு விட்டார். இப்ப 2 வருஷம் தான் இருக்கிறது, 14 வருஷம் ஓடி போச்சுன்னு உடனே பயப்படுறார்.